ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் நீ வந்து 20 நாள் வேலை பார்த்துட்டு சார், ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற பல பேர் இங்கே கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு மூளை மழுங்க போகுது, முட்டாள்களாக போறீங்க. யூரின் பாஸ் பண்ணுறதுக்கே இமெயில் போட்டுக்கிறான் சார், யூரின் போலாமான்னு கேட்குறான். அவன் குரூப் லீடர்கிட்ட கேட்டிங்களான்னு கேட்குறான். அவன் ஜிஎம்க்கு காப்பி போட்டிங்களாங்கிறான். அவன் சொல்கிறான் நீ எம்டிஎம்க்கு போட்டிங்களாங்கிறான். அதுக்குள்ளே டேங்க் உடஞ்சி அங்கேயே போயிடுறான். ஏண்டா லூசு பையல, யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு இமெயில் போடுற அவன் என்ன பெரிய மேதாவியா? 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டா? நம்ம நாட்டில் எல்லாமே என்ன நினைக்கிறோம், அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான். அவன் அத்தனை லூசு பையலும் ஈசிஆர் ரோட்ல நீங்க பாருங்க, வீக்கெண்டில் அது பக்கெட் சிக்கன் ஒன்று வாங்கிட்டு போறான். இப்ப 2 செய்தியில முடிச்சிடுறேன். பக்கெட் சிக்கன் வாங்கிட்டு போறான். மற்ற சிக்கனுக்கும் அதுக்கு என்ன, இப்ப 2 நாளா நான் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பேசுறேன். இந்த பலா படுத்திருக்கீங்க நீங்க. அந்த சிக்கன்ல என்னன்னா, அவன் ஊசி போட்டு 10 வருஷத்துல வளர்க்க வேண்டிய ஒவ்வொரு செய்தியும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள செய்யறதுனால அந்த கேஎஃப்சியோடைய பக்கெட் சிக்கன் சாப்பிட்டா என் மேலே கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, பெயில் நீங்கள் எடுக்கணும், மற்ற கோர்ட்டு செலவு நீங்கள் பார்க்கணும், நீங்கள் தான் ஆர்கனைசர். அவனுடைய என்ன சொல்கிறான், 2.5 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் கேன்சர் வருமா. நான் இன்னொன்று கேட்குறேன் சார், மனுஷன் இறந்தா கனமாப்பேட்டை ராயப்பேட்டைன்னு சுடுகாடு இருக்கு, விலங்குகள் இறந்தா அதை புதைக்கக்கூடிய சுடுகாடாக நம்ம வைத்து ஆக்கணுமா சார்? நான் கொஞ்சம் மூர்க்கமாக தான் பேசுவேன். நான் பிபி பேஷண்ட்டு, வீட்டில் பேச முடியாது, அதனால தான் இங்கே வந்து பேசுகிறேன். ஔவையார் கேட்ட வரகரிசியும் புளிச்ச தயிரையும் நீங்க சாப்பிடல இன்னைக்கு. அதான் நீதிபதி சொன்ன மாதிரி அளவோட சாப்பிடுங்க. இப்ப நான் பட்டியல் போடுறேன். முருங்கைக்காய் சாப்பிட்டு, முருங்கைக்கீரை சாப்பிட்டா நெஞ்சு வெளியே வராதுங்கிறான். வெங்காயம் சாப்பிட்டா குளிர்ச்சிங்கிறான். கேரட் சாப்பிட்டா கண்ணு பார்வை தெரியுங்கிறான். கத்திரிக்காய் சாப்பிட்டா ஆஞ்சியோகிராமே பண்ண வேண்டாங்கிறான். நீங்க ஒண்ணு இல்ல, வெண்டைக்காய் சாப்பிட்டா புத்தி கூர்மையாகுங்கிறான். பீட்ரூட் சாப்பிட்டா உங்களுடைய ஹீமோகுளோபின் குறையவே குறையாதுங்கிறான், ரத்த அழுத்தங்கிறான். எலுமிச்சை சாப்பிட்டா பித்தம் போகுங்கிறான். நீங்க அது மாதிரி அவனா சொல்லுங்க, கோழி சாப்பிட்டா இது, ஆடு சாப்பிட்டா இது, கறி சாப்பிட்டா இது, பண்ணி சாப்பிட்டா இதுன்னு ஒருத்தர் சொல்லுங்க சார். என்னமா மேடையில பேசுறத நிறுத்திட்டு வெளியில போறேன். என்னுடைய ஒட்டு மொத்தமா நாங்க சொன்னா எவனும் நாட்டில் கேட்க மாட்டீங்க. நடிகர் அஜித் சொன்னா கேட்பீங்க. நான் கூட அஜித் மாதிரி இருக்கேன்னு என் ஒய்ஃப் சொல்லுவா அடிக்கடி. ஏன்னா கருத்தரங்கத்தில் பேசுறது, வழக்காடு மன்றத்தில் பேசுறது, பட்டிமன்றத்தில் பேசுறது வேற ஸ்டைலு. 2 செகண்ட்ல முடிக்கிறேன். அஜித் 3 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்திருக்காரு, நான் இப்பெல்லாம் அசைவத்தை நிறுத்திட்டதுனால, தாவர உணவு சாப்பிட்றதுனால 3 கிலோ குறைஞ்சிருக்காராம். ஊர நடிகள் நீங்க என்னமே சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க, எல்லாம் அஜித் சொல்லி தான் கேட்பாங்க. இல்லை நீங்க நடத்துகிற கூட்டத்துக்கு எங்களையாவது கூப்பிடணும், அப்பதான் தைரியமா பேசுவோம். சொல்லிட்டு ஒரே ஒரு மகா பெரியவர் சொல்லியிருக்கார், அதை நான் சொல்லி தான் ஆகணும். நீதிபதி மன்னிச்சுங்க, உங்க வாயில சரஸ்வதி தங்கணும்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. நான் இப்போ சொல்றேன் சார், முழுமையான தாவர உணவு சாத்தியம்ங்கிறது என்னுடைய வாதம், மறுப்பது அவங்களுடைய கடமை. நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் மெட்ராஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தப்பாக தீர்ப்பு கொடுத்து நல்ல உங்கள் வீட்டுக்கு போனதா சரித்திரம் இல்லை. உங்கள் மேலே மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு. இன்னமும் சொல்கிறேன், எனக்கு வந்து சரஸ்வதியெலாம் படம்லாம் உங்களை இன்னும் சொல்ல உம்மீரை பார்த்து தான் நான் வாழ்கிறேன் வளர்கிறேன். என்னுடைய பொருளுக்கும் புகழுக்கும் பாதி உங்களுக்கு தான் உண்டு. எங்கள் பேராசிரியர் நீங்கள் வெஜிடேரியன், நானும் வெஜிடேரியன், தீர்ப்பை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.